அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சுருக்காங்க. ஆனா, அவங்க செஞ்ச உதவிய வந்து வீடியோ பதிவும் பண்ணக்கூடாது, என்னுடைய பேரையும் மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா, நம்மள பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. நம்மளுக்கு ரூ. 1 செஞ்சாலும் உதவி தான், ரூ. 1,00,000 செஞ்சாலும் உதவி தான். உதவி செஞ்சவங்களுடைய நினைவு நம்ம சேனல்ல எப்பொழுதும் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக, அவங்க சொல்லலைனாலும் நான் ஒரு வீடியோ பதிவு பண்ணுவேன். நேத்து லைவ் பண்ணும்போது கூட வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அவங்க என்ன உதவி செஞ்சாங்கன்னு. அந்த லைவ எல்லாரும் பார்த்துருக்க முடியாதுல்ல. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ பதிவுல நீங்க பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க செஞ்ச ஒரு உதவி உயிர் இருக்கிற நாள் வரைய மறக்கவே முடியாதுங்க. அவ்வளோ பெரிய உதவிங்க. ஏன் அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னா வந்து நம்ம பகுதியை பற்றி உங்களுக்கு தெரியும். வெயில் காலங்களில் நல்லா வாழலாம், ஆனால் மழை காலங்களில் சுத்தமாக வாழ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பகுதி தான். நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு சின்ன கேப்பு கூட இல்லாமல் நம்ம வீட்டை சுற்றி முழுவதுமே தண்ணி ஆயிரும். ஆனால் அந்த தண்ணியோடு நாங்கள் வீடியோ பதிவு பண்ணும்போது கூட ஒரு சில பேர்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் கூட எங்களை பற்றி பேசியிருக்காங்க. இவங்க தண்ணியை வச்சு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு, இந்த தகரத்தை திறந்து விட்டா ஓடிரும், மோட்டர் அடித்து வெளியேற்றினா ஓடிரும் அப்படின்னு சொல்லி கேலி கிண்டல் பண்ணவங்களாம் ஏராளம் பேர். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் சந்தோஷமாக வாழ தாங்க ஆசைப்படுவான், நரகத்தில் வாழ ஆசைப்பட மாட்டான். 8 மாதம் வரையே போன வருஷம் தண்ணிக்குள்ளே கடந்தோம். அப்படி நாங்கள் தண்ணிக்குள்ளே கடந்து வாழணும் எங்களுக்கு அவசியமாக இருக்குது. ஏன் நம்ம வீட்டு தகரத்தை எல்லாருமே பார்த்துருப்பீங்க, எல்லா தகரமே ஓப்பனாக தான் இருக்குது. ஏன் தண்ணி ஓட மாட்டேங்குது? சரி, நான் தான் தண்ணியை வச்சு சிம்பத்தை கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா ஏன் பக்கத்து வீட்டுக்காரவங்களும் தண்ணியை போட்டிருக்கணும்? அப்படிலாம் கேலி கிண்டல் பண்ணாங்க. நம்ம பகுதியை பொறுத்தவரையே மோட்டர் அடித்து தண்ணியை வெளியேற்றினாலும் வெளியேற்ற முடியாது, நம்ம எந்த தகரத்தை திறந்து விட்டாலும் தண்ணி வெளியே போகாது. ஏன்னா நம்ம பகுதி வந்து கிணறு மாதிரி தான். இப்போ ரீசனாக கூட 2 பள்ளம் தோண்டினேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 உரல் தான் நான் தோண்டியிருப்பேன், தண்ணி வந்துருச்சு. இந்த ஆடி மாதத்துலேயே இன்னும் தண்ணி வத்தலை சொந்தங்களே. இப்போ லேசாக மழை பெஞ்சா கூட நம்மளுக்கு தண்ணி கட்டிடும். இப்படி சூழ்நிலையில் தான் நம்மளுடைய வாழ்க்கை போய்கிட்டே இருந்துச்சு. ஆனால் ஒன்று தெரியுதுங்க, பணம் இருந்தால் எதைனாலும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது மட்டும் எனக்கு தெரியுதுங்க. 6 வருஷம் 7 வருஷம் இந்த ஒரு விஷயத்தை என்னால் பண்ண முடியலை. ஆனால் அமெரிக்கா சொந்தங்கள் பண்ண ஒரு விஷயத்தினால நேற்று ஒரு நாளோட எல்லாத்தையுமே சரி பண்ணி முடிச்சாச்சுங்க. 7 வருஷம் இந்த தண்ணிக்குள்ளேயே கடந்து நாங்கள் சீரழிஞ்சிருக்கோம். ஆனால் ஒரே நாளில் வந்து இனி தண்ணியே கட்ட முடியாத அளவுக்கு மண்ணடிச்சாச்சுங்க. எங்களுக்கு உதவி செஞ்ச சொந்தங்களுக்கு வந்து நாங்கள் கை வணங்கி நன்றி சொல்கிறோம். கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் எப்பொழுதுமே நல்லா இருப்பீங்க.